நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே நம்பிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அவங்களோட பிளாக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து தர முடியுமாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சிருந்தேன். அங்கே உள்ளவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பிளாகில் வந்து ஆர்டிகல்ஸ் போட்டு நல்லா வந்து மணி மேக் பண்ணலாங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அவங்ககிட்ட வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். இதில் வந்து நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டிருக்கீங்க, இந்த ஆர்டிக்கலை வந்து நீங்களே படிப்பீங்களா? ஒரு எண்ட் யூஸராக வந்து நீங்கள் இதை படித்து சொல்யூஷன் இதுலேருந்து எடுப்பீங்களான்னு கேட்டேன். அவங்க வந்து இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு திங்கும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போலாம் யாரும் வந்து பிளாக்கிங் சைடே வர்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக வந்து பிளாக்கிங்கை சூஸ் பண்ணிங்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய கோர்ஸ் மென்டார் தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதை வந்து பிளாக்கிங்கில் மூலமாக நம்ம ரெகுலராக ஆர்டிக்கல் போடுறதுனால நம்ம வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து அமௌண்ட்டு மேக் பண்ணலாங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக வந்து அப்படி சொல்கிறதுனால அவர் தான் என்ன பண்ணுவார், லேக்ஸ் கணக்கில் வந்து மணி மேக் பண்ணுவார். இப்போ நீங்கள் ஒருத்தர் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் வந்து உங்களை டைவர்ட் பண்ணலாம், உங்களை வந்து ஏமாற்றலாங்கிற ஒரு இதில் தான் நினைப்பாங்க. அதில் இருக்க ட்ராபேக்ஸை வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க. இப்போது உங்களை வந்து பிளாக்கிங் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் இருக்க ட்ராபேக்ஸ்லாம் அவங்க உங்களுக்கு சொல்லியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இப்போ ஆல்ரெடி பிளாக்கிங் வச்சுருக்க நிறைய பேர் வந்து ஷட் டவுன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ChatGPT, ஜெமினி, அப்புறம் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பிளாக்கிங் அவுடேட்டடானதில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு 9 to 5 வந்து ஜாப் பார்த்துட்ருக்காங்க. பார்ட் டைம் வந்து ஒரு இன்கம் வரணுங்கிறக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெய்லி நான் 5 hours வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் நான் நிறைய போடுறேன். பட் போட்டலாம் வந்து எனக்கு எந்த ஒரு வியூஸும் வரல, ஆட்சன்ஸ் அப்ரூவல் எனக்கு கிடைக்கலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் இன்னும் 5 or 10 hours நீங்கள் 10 hour 24 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன வராது. நீங்கள் இதை ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணால் கூட உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராதுங்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய ரீசன் சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளே ஒரு இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் சொல்யூஷன் வந்து யாரும் இப்போ பிளாகில் போய் தேடுறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக யூடியூப்லேயே பார்த்துட்றாங்க. அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப்லேயே நிறைய சேனல்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக போடுறதுக்கு. ஸோ அப்படி பார்த்துட்டு போயிடுறதுக்கு வந்து யாரும் இப்போ பிளாக்கிங் சைடை கூகுள் சைடை யாரும் வர்றது கிடையாது. அதில் வந்து இதை வந்து நீங்கள் குயிட் பண்ணுறது பெட்டர்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் ஓகேங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு இதுன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து தப்பாக கைட் பண்ணிடுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ HR நவீன் ஒருத்தர் இருக்கார். இப்போ இந்த வீடியோலாம் நான் இப்போ ஜஸ்ட் 4 days முன்னாடி அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஹை பேயிங் ஐடி ஜாப்ஸ்ன்னு போட்டு வருஷத்துக்கு வந்து நீங்கள் வருஷத்துக்கு 20 lakhs ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருந்தாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆராக இருக்கிற இந்த மாதிரி வந்து அவங்க எப்படி மணி மேக் பண்ணலான்னு தான் வீடியோஸ் போடுவாங்களே தவிர அதை வந்து அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து கண்டென்ட் ரைட் பண்ணி அவங்க லேக்ஸ் கணக்கில் மணி மேக் பண்ணலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க மேக் பண்ணலாம். பட் அவங்களோட ப்ரைமரி இன்கமே பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். ஸோ வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே வந்து மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன்லாம் யாரும் வந்து யூடியூப்புக்கே வர மாட்டாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் ஒருத்தவங்க வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்படியே நம்பக்கூடாது. அவங்களே பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் தான் மணி மேக் பண்ணுறாங்க. யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன் நினச்சி அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு பெரிய முட்டாள்தனம். பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, எல்லாருமே வந்து யூடியூப்பில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது வந்து அப்படியே 100% கரெக்டாக இருக்கும் நம்பிடுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. யூடியூப்பில் வந்து ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்கனாலே அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து எப்படி நம்ம அடுத்தவங்களை இது பண்ணி நான் வந்து ஒருத்தவங்க முட்டாளாகும் போது தான் இன்னொருத்தவங்க வந்து காசு மேக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க ஏதாவது சும்மா கண்டென்ட் சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் அதையும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு கண்டென்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க ட்ராபேக்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சும்மா இப்படி பண்ணலாம் ஒரு ஆசை தான் அவங்களுக்கு வந்து அது அதிகரித்து விடுறாங்களே தவிர அதில் ட்ராபேக்ஸ் யாரும் சொல்கிறது கிடையாது. அதில் வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ் சொல்கிறத, கோர்ஸ் ப்ரொவைடர்ஸ் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பி என்ன பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்காதீங்க. ஆஸ் ஒரு எண்ட் யூஸராக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் ஹோட்டல் வச்சுட்டேன் அதனால் எல்லோரும் வருவாங்கன்னு நினச்சி நீங்கள் ஹோட்டல் வைக்கக்கூடாது. ஆஸ் ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போது ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் அந்த ஹோட்டலுக்கு போவேனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நம்ம ஒரு ஓனராக இருந்து யோசிக்கக்கூடாது. ஆஸ் ஒரு எண்ட் யூஸராக இருந்து ஒரு யூஸர் வந்து உள்ள என்னோட இதுக்குள்ள வந்து வர்றதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்கிறத நல்லா யோசிச்சு பார்த்து நீங்கள் இறங்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் என்ன பண்ணாதீங்க, அடுத்தவங்க சொல்கிற வந்து அப்படியே நம்பி இறங்காதீங்க. அது உங்களோட டைமை வந்து ரொம்ப எடுத்துரும்.
ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ போடுறது எனக்கு பிளான் கிடையாது. பட் இந்த மாதிரி ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டனால தான் ஓகே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி மேக் பண்ணலான்னு தான் நான் இது பண்ணியிருந்தேன். அண்ட் தேங்க்யூ.